ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் விதைகளை பற்றின ஓமையை பார்க்கலாம். இது மத்தேயு 13 இருக்குது. ஸோ கத்தர் இந்த விதைகளை பற்றின ஓமையில் நமக்கும் கத்தருக்கும் இடையிலான உறவை பற்றி சொல்கிறார். அந்த உறவு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்ல நிலத்தில் விழுந்தவங்களா, இல்லை கற்பாறையில் விழுந்தவங்களா, இல்லை முள்ளுள்ள இடத்துல விழுந்தவங்களாங்கிறத நம்மளை நாமளே சோதித்தறியலாம். இல்லை பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும்போது சொல்லுவார், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் ஆகமங்களை படிக்கும்போது அவங்க முக்காடிடப்பட்டிருக்கும். அந்த முக்காடு அவங்க தலையில் இல்லை, அவங்க இருதயத்தின் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு இல்லையா? அப்போது அந்த முக்காடு மனம் திரும்பும்போது தான் அந்த முக்காடு எடுபட்டு போகும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். நம்ம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதபடிக்கோ, இல்லை கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தின் போகாதபடிக்கு இருக்க அந்த முக்காடை நீங்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இல்லை அப்படிங்கிறது தான். 1 யோவான் 2:27 சொல்லியிருக்கு, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறது. ஸோ இன்றைய நாளில் நம்மளும் இன்னும் பரிசுத்த ஆவிக்குள்ளே பலப்படவும், நம்மளும் அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பலன் தருகிறவர்களாக இருப்போம். ஆமென்.